அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது டிசைன் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஒரு ஃப்ராக்ல நம்ம தைச்சோன்னா, அதில் டிசைன் எப்படி நம்ம மிஸ் பண்ணலான்னு சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒரு லைட் வெயிட்டான துணி இது. சம்திங் ஜார்ஜெட் டைப்பில் இருக்கும். இந்த துணியில் இந்த டிசைன் போட போகிறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், லீஃப் லீஃபாக. நான் ஒரு 4 இல்லை 5 வைக்கலான்னு பார்த்தேன். நம்ம நெருக்கமாக இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது ஒரு 6 வைக்கலான்னு தோணுச்சு. 2 கலர் ஆர்கன்ஸா துணி எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க் கலர். ஒயிட்டில் 2 கலர் போடலான்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எல்லோ, க்ரீனு, டார்க் பிங்க்கு, அந்த மாதிரி ப்ளூ, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போடலாம். நான் இந்த 2 கலரில் இந்த டிசைன் வரைய போகிறேன். இதுக்கு நான் ஒரு கேன்வஸ் துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த டிசைன் எவ்வளோ நம்ம வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1.5 இன்ச்சில் நான் இதோட நீளம் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சில் இதோட அகலம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் கொஞ்சம் அகலமாக தெரியும். அப்போ தான் அந்த டிசைன் கொஞ்சம் அகலமாக நல்லா இருக்கும். இது ஒரு ஷேப்பில் இப்படி வரைஞ்சிட்டு இது அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நான் கொண்டு வரேன். கீழேருந்து க்ராஸை வந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச்சில் மேலே அப்படியே ரவுண்ட் ஷேப்பாக கொண்டு போயிடுறேன். கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும். ஷேப் பாருங்கள். இப்படி நம்ம ஒரு கேன்வஸில் இல்லை திக்கான அட்டையில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இது கட் பண்ணி வச்சு துணி தைக்கும் போது ஒரே சைஸாக ஈவனாக இருக்கும். ஷேப் மாறாது. அண்ட் நீங்கள் வைக்க போகிற பொசிஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து வைக்கணும். இப்போ நான் இந்த துணி மேலே வச்சுக்கிறேன். டிசைன் ஒன்று மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வச்சுக்கிறேன். நான் நெக்கு ஆம்ஹோலெல்லாம் இது வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு குட்டி பாப்பாவுக்கு தைக்க போகிறேன். சின்ன ஃப்ராக்கு ஒயிட் கலரில் பிளெயினாக இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணலான்னு பண்ணுறேன். நெருக்கமாக இப்படி வச்சு கூட நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்படி நம்ம வரைஞ்சாலும் திரும்ப நம்ம வந்து வச்சு துணி வச்சு தைக்கும் போது கொஞ்சம் வந்து கேப் கிடைக்கும். அதனால நான் 5 வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் 6 வைக்க போகிறேன். இப்படி நடுவில் வச்சோன்னா நமக்கு வந்து 4 தான் வருது. கொஞ்சம் கேப்பும் அதிகமாக இருக்குது. அதை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்த்தேன். ஆனால் இன்னொன்று என்னென்னா நடுவில் கொஞ்சம் திக்னஸாக துணி வரும் மடித்து தைக்கும்போது. அதை நம்ம தைக்கும்போது தான் நமக்கு தெரியும். நடுவில் நான் கேப் விட்டுருக்கேன். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நெருக்கமாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு ஆர்கன்ஸா துணி எடுத்துட்டு இதுக்கு சுற்றி வர இப்படி வச்சு நம்ம தைச்சிட்டோன்னா அப்புறமா இப்படி மடித்து இப்படி கொண்டு வந்து நம்ம வந்து சென்டரில் இந்த கீழே நான் பிடிச்சிருக்கேன் அந்த சைடு வந்து நான் ஒரு தையல் அடிச்சுப்பேன். இவ்வளோதான் இந்த டிசைன். இது எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்படி வச்சு தைக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து தள்ளி வைக்கணும். துணி வந்து சைடில் நமக்கு கேப் இருக்கணும். அப்போதான் நமக்கு அது மேலேருந்து துணி மடித்து நம்ம போடும்போது சைடில் கேப் இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு நம்ம ஹூக்கு பின் ஏதாச்சும் குத்திக்கலாம். இதுக்கு மேலே நான் ஆரி ஒர்க் போடுறதுனால சைடில் துணி அட்டாச் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா துணி அப்போதான் ரிங்கில் நமக்கு மாட்ட முடியும். அதனால் நீங்கள் கையில் தைக்கிறதா இருந்தால் இப்போ நான் இது சுற்றி வர அப்படியே நான் அந்த கேன்வஸ் சுற்றி அப்படியே ஒரு தையல் போட்டுப்பேன் மிஷினில். நீங்கள் இதே மாதிரி பின் குத்திட்டு கையில் நீங்கள் சைடில் தைச்சிக்கோங்க. நான் சைடில் துணி கொஞ்சம் விட்டுருக்கேன் கரெக்டாக வர மாதிரி. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஃபஸ்ட் டைமாக தைக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு நீங்கள் தைங்க. மெதுவாக அந்த கேன்வஸ் பக்கத்துலேயே ஓரத்துலேயே நம்ம தைச்சிட்டு வரலாம்.
அப்படி நீங்க தைச்சிட்டீங்க. கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த தைக்கிற தையல் உள்பக்கம் போயிடும். ஸோ அத கூட நம்ம லைட்டா பிரிச்சு கூட கையில நம்ம தைச்சுக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பாருங்க ஃபுல்லா சுத்தி தைச்சிட்டோம். சைடுல ஓரத்துல லைட்டா நீங்க ரஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைட்டா மேல இருந்து புடிச்சு அந்த ஃபில்ட் வர வைக்கும்போது நமக்கு ஃபில்ட்டுங்க வர வாய்ப்பு இருக்கு. இப்படி பண்ணிட்டு இந்த சைடு ஓரம்லாம் இப்படி கரெக்டா ஈவனா இப்படி பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த சுருக்கங்க ஈவனா புடிச்சிட்டு அந்த கை விட்டுறாம அப்படியே நாம மிஷின்ல வச்சு இதுல ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2, 3 தையல் நான் போட்டுக்கிறேன். பாருங்க. இந்த அளவுக்கு நமக்கு ஷேப் இருந்தா போதும். அந்த சுருக்கங்க பிடிக்கும்போது கொஞ்சம் லூஸ் விட்டே பிடிங்க. ரொம்ப டைட்டா பிடிக்காதீங்க. கரெக்டா சரிசமமா படுத்திட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிய பார்த்து கீழே இருக்கிற துணி விட்டுடாம அந்த துணி மட்டும் ஆர்கன்ஸா துணி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு. எந்த ஒரு வெயிட்டும் இருக்காது. ஆர்கன்ஸா துணியும் ரொம்ப லைட் வெயிட்டு. இந்த நான் ஃப்ராக் தைக்க போகிற துணியும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பிங்க் கலர் வச்சு இப்போ ஸ்கை ப்ளூ கலர் துணி வைக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி மாதிரியே இருக்கு. ஆனால் இது நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த துணியோட டார்க்னஸ் நமக்கு லைட்டாக தெரியும். ஒரு லைட் எஃபெக்டில் தான் இந்த துணி இந்த டிசைன் நான் வைக்கிறேன். ரொம்ப டார்க்காக வேணாம் சொல்லி ரொம்ப பளிச்சுன்னு இல்லாமல் ஒரு மீடியம் கலரில் அண்டு சிம்பிளான ஒரு டிசைன் மாதிரி தான் நான் தைக்கிறேன். கலர் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்போது நமக்கு நல்லா ஒரு ரிச்னஸ் தெரியும். பாருங்க இந்த ஆர்கன்ஸா துணி இப்படி வச்சு நம்ம சைடில் பார்த்துக்கணும். நமக்கு வந்து சைடு துணி இப்படி மடிக்கும்போது நமக்கு கரெக்டாக வருமான்றதை நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு நீங்கள் இப்படியே ஒரு பின் குத்திக்கோங்க. அந்த நம்ம தைச்சதுக்கு பக்கத்துலேயே நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக இப்படி குத்திட்டு பொசிஷன் நமக்கு வந்து அசையாமல் இருக்கும். கரெக்டாக அதே இடத்துல நிற்கும். ஒரு சின்னதாக ஒரு குண்டு ஊசி இருந்தால் போதும். வச்சுட்டு இந்த ஓரத்துலேருந்து நான் தைக்கிறேன். நீங்கள் கையிலையுமே இதே மாதிரி வச்சுட்டு குட்டியாக லைட்டாக சின்ன சின்ன தையலாக நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். ஊசி நூல் வச்சு. கையில் தைக்கிற அந்த ஸ்டிச்சிங்லேயே நிறைய வகையான இருக்குது. கெட்டி தையல்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நம்ம மிஷினில் போடுற மாதிரி கெட்டியாக இருக்கும் அது. அந்த மாதிரி தையல் கூட நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் போடலாம். உங்களுக்கு இது அறுந்து வராது. லைட்டாக லாஸ்ட்டில் மட்டும் லைட்டாக நான் ரஃப் பண்ணிக்கிறேன். நம்ம நாட் போட்டாலே போதும் கையில் தைக்கும்போது. இப்போ இந்த நூல் கரெக்டாக நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கேன்வாஸ் பேப்பர் எடுத்துடலாம். இப்போ அந்த தையல் சுற்றி நம்ம அப்படியே மடிக்கும்போது இந்த சுருக்கங்கள் நமக்கு அழகாக வரும். நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். கொஞ்சம் மேலே டைட்டாக பிடிக்காம கொஞ்சம் லைட்டாக லூஸ் விடணும். இந்த மாதிரி சுருக்கங்கள் நம்ம கரெக்டாக மேக் பண்ணி அப்படியே நம்ம கொஞ்சம் லூஸாக நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். ரொம்ப டைட்டாக இல்லாமல். டைட்டாக இருக்கிற சைடு லைட்டாக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இழுத்து
கரெக்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜஸ்லேயும் கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்துட்டு இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஊசி நூல் வச்சு நல்லா நாட் போட்டு வந்து தைச்சிக்கலாம். மிஷின் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா கையிலையும் இந்த டிசைன் மேக் பண்ண முடியும், சுலபமாக நம்ம செஞ்சிடலாம். லைட்டாக அதோட நுனியில நம்ம தைச்சிக்கலாம். நீங்கள் ஆர்கன்சா துணின்னு இல்லை, நெட்டு துணி இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் தைச்சி பாருங்கள். ஆர்கன்சா துணியில் கொஞ்சம் ஷைனிங்காக தெரியும், அவ்வளோதான். இல்லை வேறு கலர் தான் உங்கள்கிட்ட இருக்குது, ஜார்ஜெட் துணி அந்த மாதிரி தான் இருக்குன்னா கூட அதுலேயும் நீங்கள் மேக் பண்ணலாம். இந்த துணி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க 2 தைச்சிட்டோம். இப்போது பக்கத்தில் நெருக்கமாக நம்ம தைச்சிடலாம். இப்போ 3வதும் இதே மாதிரி நான் மேக் பண்ணுறேன். பிங்க் கலர், ஒன்று பிங்க் ஒன்று ப்ளூ அந்த மாதிரி வரும். இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். பாருங்கள் ஒரு ஸ்கை ப்ளூ மட்டும் கொஞ்சம் லைட்டாக தள்ளி இருக்குது. அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா கையில் வந்து லைட்டாக பின்னாடி இருந்து இந்த நூல் பிரிச்சுட்டு ஊசி நூல் வச்சு தைச்சிக்க போகிறேன். அண்ட் நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூ கலருக்கு இந்த கலரு கொஞ்சம் க்ரீன் ஷேடாக இருக்குது, அண்ட் பிங்க் கலருக்கு இந்த மாதிரி லைட்டாக அதே கலர் லைட்டாக டார்க்காக இருக்குது, அவ்வளோதான். இது கட் பீட்ஸில் சின்ன சைஸு, இன்னும் ஷைனிங்காகவும் இருந்துச்சு. இந்த கலரும் இருக்குது, இது மேட்சிங்காக இருக்கும். ஆனால் இது வந்து சுகர் பீட்ஸு, ஒன்று கட் பீட்ஸு நான் சுகர் பீட்ஸ் கொடுக்க வேணான்னு ரெண்டும் நான் கட் பீட்ஸே நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அதிக விலையில் ஒரு பேக்கெட் ஒரு 20 ரூபா தான் இருக்கும் இது. இப்போ நீங்கள் தைக்கும் போது என்ன பண்ணுங்கள், ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் தைங்க. இல்லைன்னா நீங்கள் முன்னாடி கவர்லேயே வச்சு கூட நீங்கள் ஊசி அப்படி உள்ள நுழைச்சி நான் அப்படியே குத்திக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை கீழே இப்படி போட்டு கூட துணியில் பண்ணலாம். ஆனால் துணியில் கொஞ்சம் ஊசி மாட்டிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் எடுக்கலாம், இதுலேயும் வருது. நீங்கள் இப்போ ஊசி நூலில் வச்சு தைக்கிறீங்கன்னா ஒவ்வொன்றா அதில் நீங்கள் வந்து கொத்துக்கோங்க. ஒரு 3 இல்லைன்னா 2 அப்படி கொத்துக்கோங்க. இது கட் பீட்ஸ் குட்டியாக இருக்கிறதுனால ஸ்மால் சைஸ்னால நான் வந்து ஒரு 3, 4 அப்படி கூட பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது மட்டும் ஒரு 2, 2, 3 போட்டு நீங்கள் அந்த ஷேப் சைடு நீங்கள் திருப்புங்க. மெதுவாக அதோட ஓரத்துலேயே நம்ம தைச்சிட்டு வரணும். நடுவில் அந்த தடிமனான பகுதியில் நீங்கள் வந்து இந்த கலர் போடாதீங்க, அதுக்கு நான் வேறு கலர் போட போகிறேன். இப்படி ஊசி வச்சு நீங்கள் குத்தும் போதே உங்களுக்கு வந்துடும். நார்மல் ஊசிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா கையில் எடுத்து கூட ஒரு 3 நீங்கள் குத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் தைச்சிக்கலாம். நான் இப்போ இதில் ரிங்கில் மாட்டி நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ரிங் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை குட்டி ரிங் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் வந்து வீட்டில் போட்டு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நான் வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு தைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃப்ளவர் கரெக்டாக அந்த ஷேப்பில் வர மாதிரி நான் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் தள்ளி இருந்துச்சு, அதுக்கு நான் வந்து நம்ம பிடிச்சி மிஷினில் தைச்சோம்ல, கையில் பிடிச்சி புரட்டுங்க, அது நான் பிரிக்காமல் மேலே அந்த ரவுண்டாக தைச்சோம்ல அது மட்டும் நான் பின்புறமாக ஒரு லீஃப்க்கு மட்டும் நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அது தைச்சிட்டு ஒரு கீழே இருந்து அப்படியே சாதா ஊசி நூல் வச்சு தைச்சிட்டு அந்த ரஃப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது லைட்டாக நான் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இழுத்து அந்த சைடு வந்து அப்படியே கையிலே நான் தைச்சிக்கிட்டேன். அதாவது ஒன்று கையில் தைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் போட்டுட்ருக்க அந்த ஸ்கை ப்ளூ கலர் தான் அது. அதுவும் நல்லா இருக்குது பாருங்கள், ஷேப்பாக நல்லா ரவுண்டாக. ஏன்னா ஒன்று மட்டும் தள்ளி இருந்ததுனால திரும்ப ஃபுல்லாக பிரித்து திரும்ப மிஷினில் வைக்கணும், அதுக்கு நான் கையில் இப்படி ரிங்கில் போட்டு அப்படி நான் தைச்சிக்கிட்டேன்.
ஒண்ணு நான் அப்படியே ஸ்கை ப்ளூ கலர் ஃபுல்லா தைச்சிட்டேன் பாருங்க. இப்போ பிங்க்கு அப்படி தைச்சிக்கலாம். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் முடிச்சிடலான்னா கூட அப்படியே இந்த ஸ்கை ப்ளூ கலர் இந்த 3 லீஃப் முடிச்சுட்டு, அப்புறமா பிங்க் கலரும் நீங்க முடிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டே வரலாம். இப்போ நான் பிங்க் கலர் போட்டுட்ருக்கேன். பிங்க் கலருக்கு இந்த மாரி ஃபுல்லா நான் வந்து பீட்ஸ் எடுத்துட்டேன். ஒயிட் கலர்னால ட்ரெஸ்னால ஒயிட் கலர் நூல் பார்த்து நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். மத்த கலர்ஸ்ல நமக்கு ஒயிட் கலர் நூல் தெரிஞ்சிடும். கொஞ்சம் மெதுவா போடணும் இது. நான் உங்களுக்கு கவர்ல இப்படியும் வச்சு நீங்க அப்படியே போடலன்னு தான் காட்டுறேன். நீங்க ஒரு பாக்ஸோ, ஒரு சின்ன கிண்ணம் இருந்தா அதுல போட்டுக்கோங்க பீட்ஸு. பாருங்க ஒரு 3 பீட்ஸா நான் வந்து தள்ளிட்டு இருக்கேன். ஸ்ட்ரைட்டா தைக்கும்போது 4 பீட்ஸ் கூட போடலாம். 2 லைன் முடிச்சுட்டோம். 2 லீஃப் இப்போ ஸ்கை ப்ளூ கலர் திரும்ப ஆரம்பிக்கலாம். பாருங்க இப்போ 4 முடிச்சுட்டோம். இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பீட்ஸ் தைச்சதுக்கப்புறம் அந்த ஓரெல்லாம் அமுங்கி நல்லா ஷேப்பா கரெக்டா இருக்கு அந்த ஃப்ளவர் ஷேப்பு. ஸோ நான் இது வந்து கரெக்டா செஸ்ட் பகுதியில வர மாரி தைக்கிறேன். அதே மாரி கையிலயும் நான் தைக்க போற குட்டி லீஃபு. அது வந்து பிங்க் கலர் குடுக்கலாம்னு. அதே மாரி கீழ பாட்டம்க்கும் 2 லேயர் மாதிரி நான் இந்த ஃப்ராக் தைக்க போறேன். அதுலயும் நான் வந்து சிம்பிளா ஒரு 2, 3 வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் மிஷின்ல தைச்சுட்டேன். இப்ப பாருங்க நடுவுல குடுக்கறதுக்கு இந்த குட்டி குட்டி சுகர் பீட்ஸ், ஒயிட் கலர் பீட்ஸ் நான் குடுக்க போறேன். நடுவுல நமக்கு திக்னஸா குண்டா இருக்கும். அதுக்கு சுகர் பீட்ஸ் கரெக்ட்டா இருக்கும்னு, நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுனால. இன்னும் ஷைனிங்கா நல்லாருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸோட மேட்சிங்கா சேம் கலர்ல லைட்டா நம்ம டார்க்கா இருந்தா அப்படி கொடுத்தா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது லுக் நல்லாருக்கும். ட்ரெஸ்ஸோட கான்ட்ராஸ்ட் கலர்ல லைட் கலர்ல நம்ம ஃப்ளவர் தைச்சிருந்தாலும், நடுவுல இருக்கிற பகுதிக்கு சேம் கலர்ல குடுக்குறோம். ஒயிட் பீட்ஸு. ஃபுல்லா இந்த பீட்ஸ் போட்டு அப்படியே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுல மட்டும் நமக்கு தைக்கும்போது கொஞ்சம் தடிமனா இருக்கிறதுனால நடுவு பகுதி கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். மெதுவா நம்ம தைக்கணும். அங்கேயும் ஒரு 3 பீட்ஸ் போட்டு நான் அப்படியே தைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஊசி நூல் வச்சு தைக்கும்போது கேர்ஃபுல்லா தைங்க. கொஞ்சம் தடியா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உள்ள குத்தணும், திரும்ப எடுக்கணும். கையில குத்திடாம. இதே மாரி ரவுண்டா கரெக்ட்டா நான் தைக்கிறேன். ஒரு 3 லேயர் அந்த மாரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நடுவுல ஒரு ஸ்டோன் வைக்க போறேன். அதுவும் ஒயிட் கலர்ல. கீழ நான் ஃப்ராக்ல மத்த இடம் தைக்கும்போது, நான் வந்து இந்த மாரி ஃபுல்லா ஃப்ளவர் மாரி தைக்கல. ஒரே ஒரு லீஃப் மட்டும் தான் வைக்க போறேன். அதுக்கு நான் ரஃப் பண்ற இடத்துல மட்டும் இதோட கான்ட்ராஸ்ட் கலர்ல பீட்ஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லா இப்படியே நம்ம தைச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதோட அவுட்லுக் பாருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நம்ம இது தைச்சிருக்கோம். ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. லைட்டு கலர் பசங்களுக்கு போட்டாலே நல்லா ரிச்னஸாவும், அழகாவும் தெரியும். எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாரி கலர்ஸ் பிடிக்கும். பெண் குழந்தைங்கனாலே கொஞ்சம் லைட் கலர் அப்படி விரும்பக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப்ல தைச்சு ஒரு ஸ்டோன் வச்சிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட மேட்சிங்கா இருக்கு ஒயிட் கலர்ல, சில்வர் கலர்ல. பாருங்க அந்த பீட்ஸும் தைச்சதுமே எவ்வளோ நல்லா இருக்கு. குட்டி குட்டி பீட்ஸ் தான் ரொம்ப சின்னதா இருக்கு சுகர். அந்த கட் பீட்ஸ்லயே ரொம்ப சின்ன பீட்ஸு. கீழ பாருங்க இந்த மாரி லீஃப் கொடுத்து, அதுல அந்த ஸ்கை ப்ளூ கலர், அந்த கிரீன் கலர் பீட்ஸ் கட் பீட்ஸ் குடுத்துருக்கோம்.
ஸோ கைக்குமே அதே மாரி நான் வந்து தைச்சிருக்கேன். கைக்கு மட்டும் இந்த லீஃப்ல என்ன பண்ணேன்னா, ஒயிட் கலர் பீட்ஸ் கீழ குடுத்துட்டேன் ரஃப் பண்ண இடத்துல. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குங்க. எந்த ஒரு வெயிட்னஸே இல்ல. குழந்தைங்க போட்டாலும் லைட் வெயிட்டா அவங்க ஃபீல் பண்ணலாம். கம்ஃபர்டபுளாவும் இருக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தா நல்லா இருக்கு அந்த துணியும். நீங்க ஜார்ஜெட் துணி இருந்தா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா, இப்போ இந்த துணியும் ஆர்கன்ஸா துணியும் 2ம் ஷைனிங்கா இருக்கிறதுனால, இதோட லுக் நல்லாயிருக்கு. நீங்க ஜார்ஜெட் துணியில குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் ஷைனிங் குறைவா தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சாதா ஊசிலயும் ட்ரை பண்ணலாம், இல்ல மிஷின்லயும் ட்ரை பண்ணலாம். நீங்க எப்படி ட்ரை பண்ணாலும் ஒரு அழகான ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு ட்ரெஸ்ல கிடைச்சிடும். ட்ரெஸ்ஸு பிளைனா இருந்தா டிசைன் பண்ணணும்னா, இப்படி டிசைன் பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ராக் தான். பேக் சைட்ல ஜிப்பு வச்சு தைச்சிருக்கேன். லைட் வெயிட்டானது. குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க ட்ரெஸ்லயும், இல்ல உங்க துப்பட்டால இந்த மாரி ஏதாச்சும் மேக் பண்ணணும்னா இப்படி மேக் பண்ணுங்க. நெறைய புர்காவோட டிசைன்ஸ்லயும் இப்படி இருக்கும், பர்தால எல்லாம். ஸோ ரொம்ப அழகான யூனிக்கான டிசைன் ட்ரை பண்ணுங்க. மறக்காம என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.